6 குணங்கள் என்றாலே அவ்வளவும் நற்குணங்கள் என்றது இல்லை. இந்த வரிசையில சொல்ற போது தீமை பயக்கக்கூடிய உணர்ச்சி வயப்பட்ட குணங்களைத்தான் 6 குணம்னு சொல்றோம். அந்த 6 குணங்களும் பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற வாழ்க்கை, உயர்வு தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடியதான் அந்த 6 குணங்கள். இந்த குணங்களோடு எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் யாருக்கு நன்மை தராது. அதனால அது தீய குணங்களை, விளைவுகளை தரத்தக்க குணங்கள் தான் இந்த 6 குணங்கள். இந்த 6 குணங்களும் நம்முடைய ஜீவகாந்த சக்தியை கெடுத்து விடுவதோடு நமது கருமையத்தையும் களங்கப்படுத்திவிடும். அதனால இந்த 6 குணங்களை சீரமைக்க கற்றுக்கொள்ள வேண்டியது பயிற்சியின் மூலமாக அருள்நாட்டம் உடையவர்கள் அத்தனை கடமையாகும். இந்த 6 குணங்களை பற்றி சொல்ற போது 6 குணங்கள் எப்படி வருது மனிதனுக்கு என்று சொன்னா, இறைநிலையே தான் மனிதனாக வந்திருக்கான். ஒரு கவியின் மூலமா கொடுத்திருக்க, இறைநிலையே தன்னிருக்க சுதந்திரத்தும் பேராற்றும் என்ற கவியில அது கடைசியில மனம் என்ற வரையில அதுவே பரிணாமத்துல வந்து முடியும். அதனால இறைநிலை ஆரம்பமாக பெற்று பிரபஞ்ச பரிணாமம் என்ற நிலையில பல நிலைகளை கடந்து மனித மனதுல வந்து நிறைவு பெற்று அவன் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை வரும். மனிதன் இந்த நிலையை உணர்ந்தால் இறைவன் தான் நானாக இருக்கிறான் என்ற ஒரு தெளிவு உண்டாகி அந்த தெளிவின் மூலமாக வாழற போது வெற்றியும் அமைதியும் உண்டாகும். அந்த தெளிவு இல்லாத போது இறைநிலை உயர்வுதானே பிரபஞ்சத்துல, அந்த உயர்வு மாத்திரம் உள்ளத்துல இருக்கிறது. அது நான் பெரியவன், நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் வருதுன்னு சொன்னா உண்மையிலேயே இறைநிலை உயர்ந்ததுதான், அதனுடைய துணிதான் நான் உயர்ந்தவன் என்றது. ஆனால் அங்க என்ன இல்லை, மற்றவரும் உயர்ந்தவர்கள் தான், மற்றவர்களும் இறைநிலையில இருந்து வந்தவர்கள் தான் என்ற நேர்நிறை உணர்வு இல்லாத போது இதை தன்முனைப்புன்னு சொல்லும். தானே உயர்ந்தவன் என்று இறைநிலையை அப்ப ஒதுக்கி விட்டுட்டு இவனுடைய மனநிலையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நான் பெரியவன் என்ற பாருங்க, இதுதான் தன்முனைப்பு. இந்த தன்முனைப்பு 2 வித எண்ணக்கோடுகள் உண்டாகும். தான், தனது. தான்னா அதிகாரப்பற்று, எனக்கு அடங்கி இருக்கணும் எல்லாரும் நினைக்க. தனது என்றால் பொருள் பற்று, எந்த பொருளானாலும் அது எனக்கு சொந்தமா இருக்கணும், எனக்கு உரிமையா இருக்கணும் என்பது பொருள் பற்று. இந்த அதிகாரப்பற்று, பொருள் பற்று, இந்த 2ம் அந்த 2 எண்ணக்கூடுகளும் எங்கிருந்து வருது? தன்முனைப்பு என்ற அறியாமையிலிருந்து வர்றதுதான்.